வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் எக்ஸசைஸ் 6ல் இருக்கக்கூடிய இந்த 6th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th மேக்ஸ் தான் பாருங்கள். an aeroplane is flying parallel to the earth surface at the speed of 175 meter per second and at the height of 60 meter. ஓகேங்களா, 600 மீட்டர் ஹைட்டில் இந்த ஸ்பீடில் ஒரு ஃப்ளைட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த ஏரோப்ளைன் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ் இஸ் 37 டிகிரி. ஸோ வேறு ஒரு பாயிண்ட்லேருந்து அந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது 37 டிகிரியில் பார்க்குறாங்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆஃப்டர் வாட் பீரியட் ஆஃப் டைம் டஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இன்க்ரீசஸ் டு 53 டிகிரிஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த ஃப்ளைட் அப்படியே மூவ் ஆகிட்டே வரும்போது 53 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் பார்க்கணும்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத அந்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட், ஸோ அதான் இப்போ வீடியோ பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ கொடுத்துருக்க சம் கொஸ்டினை அப்படியே நான் வந்து படமாக வரையப்படுறேன். ஃபஸ்ட்டு an aeroplane is flying parallel to the earth surface at the speed of 175 meter per second. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. at the height of 600 meter. ஸோ ஃப்ளைட்டு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இது கிரவுண்டில் இருந்து 600 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் ஏரோப்ளான் ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ எர்த் சர்ஃபேஸில் ஒரு இடத்துல இருந்து நான் இந்த இடத்துல இருந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருந்து இதை நான் பார்க்குறேன் அப்படின்னா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 37 டிகிரி. ஓகேங்களா, ஆஃப்டர் வாட் பீரியட் ஆஃப் டைம் டஸ் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இன்க்ரீசஸ் டு 53 டிகிரி. ஓகேங்களா, அந்த ஃப்ளைட்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நேரத்தில் 37 டிகிரி 53 டிகிரி செல்சியஸாக 53 டிகிரியாக மூவ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ளைட் இந்த இடத்துலேருந்து இந்த சைடு போச்சு அப்படின்னா இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் குறையத்தான் செய்யும். ஓகேங்களா, அவன் கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்கான், 53 கேட்டிருக்கான். ஸோ இதை விட கூட அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இந்த மாதிரி டைரெக்ஷனில் போகும். அப்போ ஃப்ளைட்டு இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து இப்படி ட்ராவல் ஆனால் தான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து இங்கேருந்து இந்த ஃப்ளைட்டை பார்க்கும்போது 37லேருந்து கூடும். ஓகேங்களா, ஸோ அப்போ நான் வந்து லைனை இந்த சைடு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இந்த சைடு போடலாம், போட்டால் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் குறையும். ஸோ அதனால் டைரெக்ஷனாக இந்த சைடு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளவு 600 மீட்டர் ஹைட்டு. ஸோ அப்போ இதையும் ஸ்ட்ரெயிட்டாக நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த இடத்துல வருதுன்னா இதுவும் 600 மீட்டர். ஓகேங்களா, ஸோ அப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், இங்கேருந்து இங்கே ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த டைம் எவ்வளவு. ஓகேங்களா, ஸ்பீடு கூட கேட்கல, எவ்வளோ நேரம் தான் கேட்டிருக்கான், டைம் தான் கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஸோ இப்போ இதைத்தான் கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பேர் வச்சுக்கிறேன். இது ஏ, இது பி, இது சி, ப்ளூ கலர் ட்ரையாங்கிள். அடுத்தது இது ஏ, இது டி, இது இ. ஓகேங்களா, ஸோ அப்போ பார்க்கலாமா. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா, டர்ன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு நமக்கு ஃபார்முலா. டர்ன் தீட்டா அந்த ப்ளூ கலர் ட்ரையாங்கிளில் தீட்டா வந்து எவ்வளோ இருக்குது, 37. டர்ன் 37 ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பிசி பை அட்ஜசன்ட் சைடு ஏசி. டர்ன் 37 அப்படின்றத அவனே கொடுத்துருக்குறான். எவ்வளோ கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 0.7536 இன்ட்டு பிசி வந்து 600, ஏசி தெரியாது. ஸோ அப்போ ஏசி வந்து என்ன பண்ணலாம், 600 டிவைடட் பை இன்னொன்று நமக்கு வந்து வேல்யூவை அடுத்ததோட கம்பேர் பண்ணணும். ஓகேங்களா, அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போகிற ட்ரையாங்கிளுக்கு என்ன வேல்யூ வருன்றதையும் பார்த்து தான் யோசிக்கணும். ஸோ இதுக்கு மேலே நான் செய்யலை, இதோட நிப்பாட்டிடுறேன் இந்த பக்கம். ஏன்னா எனக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது இது எதாவது யூஸ் ஆகுதா இல்லை இதோட இன்னும் சிம்பிளை பண்ணணுமான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், அடுத்தது இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஸோ ஏடிஇன்றப்ப இது ஃபுல்லாக தான் என்னது, டர்ன் 53 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் டிஇ டிவைடட் பை ஏஇ. ஓகேங்களா, ஸோ இப்போ எனக்கு ஏஇனா என்னன்னு தெரியாது, இசினா என்னன்னு தெரியாது. அதனால் இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இதை ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ tan 50 டிகிரிக்கு அவன் கொடுத்துருக்கான், என்ன கொடுத்துருக்கான், 1.3270 ஈக்குவல் டு டிஇ எவ்வளவு 600 டிவைடட் பை ஏஇ எக்ஸ். அப்போ இந்த ஏசியை எப்படி எழுதலாம்,
ஏஇ ப்ளஸ் இசின்னு எழுதலாமா? ஸோ இந்த பக்கத்தை அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ ஏஇன்றது எக்ஸு, இசின்றது ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 600 டிவைட் பை 36. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சைடு இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன். இதை இந்த சைடு கொண்டு போனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 600, இது டினாமினேட்டரில் போயிடும். 1.3270. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இது, இங்கே எக்ஸ் இது. அப்போ ஒய் ஈக்குவல் டு 600 டிவைட் பை 7.36. இந்த எக்ஸ் அந்த சைடு வரும்போது மைனஸ் எக்ஸ்னு வரும். ஓகேங்களா? ஸோ நடுவில் ப்ளஸ் இருக்குது, எக்ஸுக்கு முன்னாடி ப்ளஸ்ன்றப்ப ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ரைட் சைடு வரும்போது மைனஸ் எக்ஸ்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக இதை எழுதலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். ரெண்டுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா காமனாக 600 இருக்குது. ஸோ அதை எடுத்தாலும் சரி தான், இல்லை இதையும் நம்ம கட் பண்ணாலும் சரி தான். ஸோ இதை ஃபுல்லாக நான் கட் பண்ணுறேன், அதாவது டிவைட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இதை எனக்கு டிவைட் பண்ணும்போது 796.178 வரும். மைனஸ் இதையும் டிவைட் பண்ணும்போது 452.148 வரும். ஓகேங்களா? ஸோ இதையும் கிராஸ் பண்ணுறேன், இதையும் கிராஸ் பண்ணால் எனக்கு இந்த ஆன்சர் வந்துருச்சு. அடுத்து இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஒய் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்கு, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸு மீட்டர். ஓகேங்களா? ஸோ அதாவது அவங்க கேட்டிருக்கிறது என்னது, ஃப்ளைட்டு இங்கேருந்து இங்கே போகக்கூடிய அந்த டைம் என்னன்னு தான் கேட்டிருக்கான். ஸோ அப்போ எனக்கு ஒய் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், இந்த எக்ஸு தேவையில்லை. அப்போ ஒய்யோட வேல்யூவை வச்சு இது டிஸ்டன்ஸு. ஓகேங்களா? டிஸ்டன்ஸு இவ்வளவுன்னு கொடுத்துட்டான். அடுத்தது இந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணுறதுக்கு அவன் எவ்வளோ நேரம் ஆகியிருக்கான், 175 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்போ அடுத்த ஃபார்முலா அவன் என்ன கேட்டிருக்கான், டைம். ஓகேங்களா? ஸோ டைமுக்கான ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடா. ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸுன்றது இங்கே இருக்குது 344.030 டிவைடட் பை ஸ்பீடு அவனே கொஸ்டினில் கொடுத்துருக்கான் 175 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இப்போ இதையும் நான் கட் பண்ணுறேன். எனக்கு கட் பண்ணால் கிடைக்கக்கூடியது 1.966 செகண்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஃப்ளைட்டு வந்து இங்கே இருந்து இங்கே ட்ராவல் ஆகக்கூடிய அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1.96 செகண்ட்ஸ். ஓகேங்களா? ஆர் 1.97 செகண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இதில் நம்மளுக்கு ரெண்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா, டயத்துக்கான ஃபார்முலா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். ஆர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ அதை நம்ம உல்ட்டா பண்ணோம் அப்படின்னா இந்த டயத்துக்கான ஃபார்முலா கிடச்சிரும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு ஒய் ரெண்டு வேல்யூமே நமக்கு தெரியாது. பட் வந்து ஒய் வேல்யூவை வச்சு தான் நம்ம அந்த டயத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்றப்ப ஒய்க்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாலே போதும் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒய்யோட நிப்பாட்டிக்கிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம்ன்றதை கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸையும் கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஒய்யோட நிப்பாட்டி, இல்லாட்டி எக்ஸையும் கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அடுத்து நம்ம வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது நம்மளுக்கு கிடையாது, டேரெக்டாக ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் டிஸ்டன்ஸ் பை செகண்ட். ஸ்பீடுன்றதை போட்டு பார்த்தீங்கன்னா டைம் கிடைக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இந்த சம்மு. கண்டிப்பாக வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம் பார்ப்போம்.